Hi friends, welcome to Trident Chef. இந்த வீடியோவில் நாம நல்ல டேஸ்டியான ஸ்நாக்ஸ் பிரெட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேன். இனி இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கிற இந்த சின்ன பீஸ் எல்லாமே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், இதே போல் பேனில் எல்லா சைட்லேயுமே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு, 2 பச்சை மிளகாயை இதே போல் கீறி சேர்க்குறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது எல்லாத்தையுமே நம்ம பட்டர் கூட நல்லா ஃப்ரை பண்ணி விடுறதுனால இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே பட்டர் கூட நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுறேன். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய கேரட், 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ், 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய கேப்சிகம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை 1 நிமிடம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதே போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சீக்கிரமாக இது செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். தக்காளி எல்லாம் நல்லா குலைவாக வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுறேன். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா குலைவாக வதங்கியாச்சு. அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சில்லி பவுடருக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பார்க்குறதுக்கே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸ் எல்லாம் சேர்க்குறேன். இந்த பிரெட் பீசஸை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுறேன். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. நல்ல டேஸ்டியான பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.